ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். விடியலை தேடி சுவிசேஷத்தை கற்றுக்கொள்வோம். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம். முதலாவது, தேவன் பாவம் இல்லாத மனிதனாக உலகத்தில் பிறந்தார், முன்னறிவிக்கப்பட்டபடி. இரண்டாவது, இயேசு பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். மூன்றாவது, உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக அவர் பரிகாரமானார், பலியானார், மரித்தார். நான்காவது, அவர் உயிரோடு எழுந்தார், பரமேறினார். ஐந்தாவது, அவர் மீண்டும் வருவார் நம்மை நியாயம் தீர்ப்பதற்காக. இதில் முதல் பகுதியை குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மனித பிறப்பு, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது தியானிக்கும் பொழுது அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று சொல்லி பார்த்தோம். கன்னியின் வயிற்றில் பிறந்தது ஏன் என்று குறித்து தியானித்தோம். அதாவது பாவம் இல்லாமல் அவர் பிறந்தார். யோசேப்பினுடைய வித்தினாலே அல்ல, பரிசுத்த ஆவியின் நிழலாடுதலினாலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். பாவம் இல்லாமல் பிறந்த ஒரே மனிதன் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து. ஆதாம் படைக்கப்பட்ட மனிதன். இயேசு இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் அது உன்னுடைய குமாரன் அல்ல, அது தேவனுடைய குமாரன் என்பதையும் தியானித்தோம். இன்னும் 2 காரியங்களை அதன் மூலமாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, இந்த தேவதூதனுக்கும் மரியாளுக்கும் நடந்த உரையாடலிலே மரியாள் ஒரு காரியத்தை சொல்கிறதை பார்க்கும் பொழுது, இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்கும் பொழுது தேவதூதன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல், ஒரு காரியம். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கன்னியின் வயிற்றில், கன்னியின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை. கொஞ்சம் வேதத்தை நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாடை பார்க்கும் பொழுது செத்து போன ஒரு கர்ப்பத்தில் குழந்தை, அது ஈசாக்கு. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று சொல்லி. செத்து போன கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தையை மாத்திரம் தேவன் கொடுக்கவில்லை, ஒரு சந்ததியை மாத்திரம் கொடுக்கவில்லை, ஒரு தேசத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, மொத்த உலகத்தையும் தம்முடைய ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வரக்கூடிய அந்த சந்ததியை தேவன் அந்த செத்த கர்ப்பத்தில் தான் வைத்திருந்தார். செத்துப்போன கர்ப்பம் என்று எல்லாராலும் கருதப்பட்ட அந்த கர்ப்பத்திலே வந்தது ஈசாக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. அவரின் மூலமாக, அந்த சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் இன்று ஆபிரகாமின் புத்திரர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செத்து போன கர்ப்பமாக இருந்தாலும் சந்ததியை வர வைக்க முடியும். சரி விடுங்க, அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. லூக்காவில் பார்க்கும் பொழுது எலிசபெத்தின் கர்ப்பம் வயதான ஒரு கர்ப்பம், வயதான ஊம், அதாவது டெட் ஊம், ஓல்டு ஊம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவளும் தன்னுடைய வயது முதிர்ந்த அந்த நிலைமையில கூட அந்த கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை வந்தது. அது சரித்திரத்தையே 2ஆக பிரித்தது. யோவான் ஸ்நாடகன் அவர் யாருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார்? இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடியவர், ஒரு சரித்திர புருஷனாக அவன் பிறந்தான். அப்படி சொல்லலாம். செத்து போன கர்ப்பத்தில் பிறந்தது ஒரு சரித்திரத்தையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்ததியாக இருந்தது ஈசாக்கின் சந்ததி. வயதான இந்த கர்ப்பத்தில் பிறந்தது ஒரு சரித்திரத்தில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது இந்த யோவான் ஸ்நாடகன். அடுத்து கன்னியின் கர்ப்பம். கன்னி எப்படியா கர்ப்பமாக முடியும்? இல்லை, தேவன் நினைத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த கன்னியின் வயிற்றில் கூட ஒரு கர்ப்பம் வந்து அவர் உலகத்துக்கே இரட்சகராக அவர் பிறந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆதியாகமம் 18:14 இப்படி சொல்கிறது, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் காட்? அவருக்கு கடினமானதுன்னு இது இருக்காப்பா? எதுவுமே இல்லை. இன்னும் யோபு 42:2 பார்க்கும் பொழுது, நோ பர்பஸ் ஆஃப் காட் கேன் பி த்வாட்டட். அவர் திட்டமிட்டுட்டார்னா அதை ஸ்டாப் பண்ணுற பலன் இங்கே யார்ட்டுமே இல்லைங்க. எரேமியா 32:17 சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லை. மத்தேயு 19:26, மார்க் 10:27, தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. முதல்ல பார்த்தோம், கன்னியின் பிறப்பினால பரிசுத்தம் உள்ளது பிறந்தது, அது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. 2வது பார்த்தோம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி.
மூன்றாவதாக இந்த கன்னியின் பிறப்பு மிகப்பெரிய அடையாளம். எல்லா கிறிஸ்மஸ்க்கு நம்ம பார்க்குறோம்ல, அப்படியே பார்க்கும் பொழுது அந்த ஆகாஸ் ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதப்படும் பொழுது உனக்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி, அது ஒரு மிகப்பெரிய அடையாளம். புதிய ஏற்பாட்டிலையும் இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டது. என்ன அடையாளம் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 12வது அதிகாரம் 39 முதல் 41 வசனங்கள், மத்தேயு 16:4, லூக்கா 11:29 முதல் 32 வரை என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டது? மனுஷகுமாரன் யோனாவின் வயிற்றில் இருக்கக்கூடியது தான் அடையாளம் என்று சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அடையாளத்தை கொடுத்தார். என்னது? ஒரு இரட்சகர் பிறப்பார் அப்படின்னு சொல்லி. இங்க சுவிசேஷ புத்தகங்களிலே இயேசு ஒரு அடையாளத்தை குறித்து சொல்கிறார். என்ன அடையாளத்தை குறித்து சொல்றார்? மனுஷகுமாரன் மரித்து உயிரோடு எழுவார், அதுதான் அடையாளம், இதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு நீங்களும் நானும் அடையாளத்தையும் அற்புதத்தை தேடி எங்கெங்கெல்லாமோ போறோம், தப்பு இல்லை. ஆனால் நமக்கு ஏற்கனவே ஒரு பெரிய அடையாளம் கொடுக்கப்பட்டு விட்டதுங்கிறத மறந்துட்டோம். ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்துட்டுங்கிறத மறந்துட்டோம். என்ன அடையாளம்? இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி பிறந்தது மிகப்பெரிய அடையாளம். மீனின் வயிற்றில் யோனா 3 நாட்கள் இருந்து திருப்பி வெளியே வந்தது போல மனுஷகுமாரன் கல்லறையின் உள்ள இருந்துட்டு உயிர் தெழுந்தது மிகப்பெரிய அடையாளம். இந்த அடையாளத்தை நம்ம நம்பணும்னா, இது அடையாளமா அற்புதமா உண்மையிலேயே நம்ம நம்பணும்னா, இந்த சுவிசேஷத்தை ஒரு மிகப்பெரிய அற்புதமாக, இந்த சுவிசேஷ செய்யக்கூடிய அந்த வல்லமையான காரியத்தை மிகப்பெரிய அடையாளமாக நாம் நம்பினோம் என்றால், இன்னைக்கு நாம் இந்த சின்ன சின்ன அடையாளத்தெல்லாம் தேடி நம்ம ஓட மாட்டோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் ஏற்கனவே மிகப்பெரிய அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டாருங்கிறத மறந்துடாதீங்க. தேவன் ஏற்கனவே மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்து விட்டாருங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதே மிகப்பெரிய அற்புதம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதே மிகப்பெரிய அடையாளம். தேவன் தனக்கு சத்ருவாயிருந்த உங்களை தன்னுடைய சிநேகிதனாக இல்லை, தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரே, இதை விட பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் தேவையா? நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா அற்புதமும் ஊம் டு டூம், கருவறையிலிருந்து கல்லறை உரைக்குதான். ஆனால் இந்த தேவன் செய்த இந்த அற்புதம், இந்த அடையாளம், எந்த அடையாளம்? கன்னிகையின் வயிற்றில் அவர் உங்களுக்காக மனிதனாக பிறந்தாரே, அந்த அடையாளம். கன்னியின் கருவறையிலிருந்து பிறந்தது மாத்திரமல்ல, கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்தாரே, இதுவும் மிகப்பெரிய அற்புதம். இந்த அடையாளமே உங்கள் முன்னே இருக்குது, இந்த அற்புதமே உங்கள் கண்ணு முன்னே நடந்திருக்கு. இந்த அற்புதத்தினால நீங்களே ஒரு பிள்ளையாக மாறிட்டீங்க. அப்புறம் என்னங்க நமக்கு வேறு பெரிய அற்புதம் தேவை? இந்த சுவிசேஷத்தின் வல்லமை உங்களுடைய எல்லா தேவைக்கும் சரியான பதிலாக இருக்கிறது. நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உன்னதமான சுவிசேஷத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை இந்த சுவிசேஷத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை, அற்புதத்தை ஏற்கனவே செய்து முடித்து விட்டீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். மரியாளின் கன்னியின் கருவறை ஒரு அடையாளம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த கல்லறை ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஆண்டவரே, இந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த சுவிசேஷத்தை நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு இந்த சுவிசேஷம் என்கிற அற்புதமே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.